நெக்ஸ்ட் டே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளரான DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த சனி பயிற்சி பதிவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? அதாவது தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மேடம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. ஆகா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணிடுவாரோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவாரோன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள பதற்றத்துடன் சனி பெயர்ச்சி ஆவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட கேட்டுறாங்க, ஐயா அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஏதாவது சிக்கலை சந்திச்சிருவேனா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற பயமும் பதற்றத்தோடு தான் நம்மளுடைய சனி பகவானை எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சனி பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுடைய இயல்பான கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணணும். அதனுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. சனி பகவானாலே கெட்டது பண்ணுவார், சனி பகவானாலே மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிற எண்ணம் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீடியாவில் அப்படியே ஒரு பிரதிபலிச்சிட்டாங்க. சனி பகவானுடைய காரகத்துவத்தில் கஷ்டமான பிரச்சனையான விஷயங்களை கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சொன்னனால தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சரியான பாதையை அமைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கார். அதான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி, இந்த 7.5 சனி மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வரப்போதே, என்ன பண்ண போகிறாங்களோ, கண்ட சனி வரப்போதே, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சனியாக வருகிறார் என்பதை நம்மளுடைய மக்கள் மனசில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் மனசில் சேவ் ஆகிருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, சனி பகவான் அந்த உலகியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பொருளாதார ரீதியான விஷயங்கள், கடன் சுமைகளில் இருக்கவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு, ஒரு குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்க குடும்ப ஒற்றுமையாவதற்கான, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த சனிப்பெயர்ச்சியின் முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உங்களுடைய கேள்விகளை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விகளுமே மக்கள் மனசுலேருந்து வர கேள்விங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இந்த சனி பகவானால் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், நட்சத்திர வாயிலாக நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம். நட்சத்திர வாயிலாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம நேயர்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் கட்டாயமாக சொல்கிறேன் மேடம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பகிர்ந்துக்கிறீங்களா சார்? கும்பராசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக எதை செஞ்சாலும் ஒரு குற்றம் சொல்கிறாங்க, எதை செஞ்சாலும் நம்மளை மட்டும் குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கொண்டு இருக்க ராசியில் கும்பராசியும் ஒரு ராசியாக இருந்திருக்கும். அப்போ கும்பராசி நேயர்களுக்கு இந்த பாத சனி பகவான் மூலமாக இந்த சனி பயிற்சி பாத சனியாக வருவதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மன சோர்வை நீக்கி
இவர்களுடைய தெளிவான சிந்தனைகளை இவங்க செயல்படுத்துவாங்க மேடம். மன நிம்மதி இவங்களுக்கு கட்டாயமாக இருக்க போகுதுங்கிறது சொல்லிடலாம். அதேபோல் நம்ம கும்பராசினியர்களாகிய உங்களுக்கு எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் அதை முடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் இனிமேல் கொடுக்க போகிறார். உங்களுக்கு வேலை பளு கூட தான் செய்யும். வேலை பளு கூடுனாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வருத்தம் இனிமேல் கிடையாது. உங்களுக்கு சனி பகவான் உறுதியாக அந்த வருத்தத்தை நீக்கி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கப் போகிறார். மேலும் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், ஒரு மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்த சூழ்நிலை மாறி தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி எறிஞ்சு நிம்மதியாக இருக்கலாம். கணவன் மனை ஒற்றுமையில் உள்ள சில பிரச்சனைகள், கணவன் மனை ஒற்றுமையில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த பிரச்சனை விலகி நீங்கள் இருவரும் கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக வாழக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் கொடுக்கின்றன. மிக அற்புதமான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு இந்த பாத சனி மூலமாக கிடைக்கப் போகிறது. 2ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகிறார். அடுத்ததாக கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது சார்? கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பாத சனி மூலமாக என்ன மாற்றம், பெரிய மாற்றம் கிடைக்க போகுதுன்னா, கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை குறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய சனி பகவான் சிறப்பாக செயல்பட போகிறாரு. ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு மனம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய, அதாவது நம்முடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். படிப்பு என்ன படிப்பு படிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ மார்க் வாங்குறாங்கிறத நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரணும். அதே போல் வண்டி வாகனங்களை அவங்கள கூட்டு போகும்போது நீங்கள் கவனமாக கூட்டு போயிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதே நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது சார்? சதய நட்சத்திரம் எங்கே இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தன்னை மற்றவர்கள் உற்று பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திறமையை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கும், வெளியே தன்னுடைய திறமையை காட்டிக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் தான் 100வது பாதத்தை பெற்ற நட்சத்திரம். இப்போ சதய நட்சத்திரம் எப்பயுமே பார்த்திங்கன்னா முதன்மை அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெறக்கூடிய அமைப்பில் தன்னுடைய திறமையை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாத சனி பகவான் மூலமாக நம்மளுடைய சதய நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்திருக்கும். ஐயா நானான் போட்டிலாம் இருந்திருக்கும். அந்த போட்டி விலகி இருவரும் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்க, குழந்தை பாக்கியம் இந்த வட்டமாக கிடச்சிருமா விலை காத்திருக்க பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். பூர்வீக சொத்தை விற்க போகிறீங்க, இல்லை பூர்வீக சொத்தை வாங்க போகிறாஇருந்தாலும் சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கா, விற்றா பிரச்சனை வராதா, வாங்கினா பிரச்சனை வராதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டீங்கன்னா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. அடுத்ததாக கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான நன்மைகள், பலன்கள்லாம் அமைய போகுதுங்கிறத விளக்கமாக மக்களுக்கு சொல்கிறீங்களா சார்? பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம், சனி பகவான் வீட்டில்
அப்போ குருவின் நட்சத்திரம் ஆதிக்க கொண்ட புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பாத சனி பகவான் புதிய புதிய நட்புகளை கொடுக்க போகிறார். அந்த நட்பு உறவுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சனி பகவான் அள்ளி வழங்குகிறார். நீங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு என்ன விஷயமோ அதுக்கான சிறப்பான செயல்பாடுகளை எதிர்நோக்கி பயணிச்சிங்கன்னா பாதிப்பே கிடையாதுங்க. அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் உங்களை தொடர்ந்து கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. எப்படியா நீங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் மூலமாக உங்களுடைய புதிய வாடிக்கையாளர்கள் வருவது மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பர செலவுகள் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 15,000 பொருள் உங்கள்கிட்ட 25,000 சொல்லி கொடுத்துருவான். நீங்கள் வாங்கிட்டு வந்து பொருள் வச்ச பிறகு தெரியும் அது 15,000 கூட பெறாதுன்னு சொல்லி. ஸோ ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதாக இருந்தால் கட்டாயமாக கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு இல்லை உடல் ரீதியாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புண்டு. அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி அவங்க ஏற்றுக்கலைன்னா முடிஞ்ச தள்ளி நின்று பாருங்கள். அவங்களே திரும்பி உங்களை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய கும்பராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த சனி பயிற்சியை போது என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடை பின்பற்றுவது மூலமாக சகல வெற்றிகளும் உண்டு. கால பைரவரை வழிபாடு செய்வது மூலமாக காலத்தின் அதிபதியான கால பைரவரை வழிபாடு செய்வது மூலமாக கர்மஸ்தான அதிபதியான நம்மளுடைய சனி பகவான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் வெளிச்சத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது என்பது உண்மை. மேலும் இந்த சனிப்பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும் என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.